ஸோ இந்த ரைடு ஓலாவில் விழுந்திருக்கு. நாவலூரில் இருக்காங்க கஸ்டமரு. ஸோ பிக்கப் பண்ண போகலாம். பிக்கப் டிஸ்டன்ஸ் வந்து 500 மீட்டர் வருது. ஸோ இந்த அமௌண்ட் நமக்கு கால்குலேட் ஆகாது. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு ஓடிபி போட்டு பிக்கப் பண்ணியாச்சு. ட்ராப் டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர் வருது. ஸோ 12 கிலோமீட்டருக்கு என்னவோ அந்த அமௌண்ட் வருதான்ட்டு நம்ம பார்க்கலாம். அதான் கிலோமீட்டருக்கு 12 ரூபா அந்த மாதிரின்ட்டு. ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் ஸ்வைப் பண்ணிவிட்டு அங்கே காட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு காட்டுது பாருங்கள். 163லேருந்து 170 ரூபா. ஸோ 170 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்கினா இது கஸ்டமருடைய ஜிபே அவங்க அனுப்பின டீட்டெயில்ஸு. ஆக்சுவலாக இந்த ரைட்டில் வந்து நமக்கு காட்டுறது 12 கிலோமீட்டர். ஓகேவா? 12 கிலோமீட்டருக்கு 12 ரூபா. ஸோ 12. அப்புறம் இது நம்ம ட்ராவல் பண்ணும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு ட்ராவலும் அதிகமாகும்ல. ஸோ டிராஃபிக் இருந்தால் ஸோ இந்த மாதிரி ரீசனு. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 3.5, அதான் 3 ரூபா 50 காசு. ஸோ அப்படி சார்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம்? ஒரு 20 நிமிஷம் கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு 3 ரூபா 3 ரூபானா எவ்வளோ? 14 ரூபா கணக்குதா? ப்ளஸ் 14, ஸோ 188 ரூபா. ஃபேரில் காட்டுறது எவ்வளோ? 163 ரூபா. இல்லை 163 ரூபாலேருந்து 170 ரூபா. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம் நாம். ஸோ 170 ரூபா.